ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சீரியல். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். உங்கள் காரில் இந்த 7 பொருட்களை வைக்காதீங்க, தெரியாமல் எல்லாரும் செய்கிற தவறு அப்படிங்கிறதா இன்றைக்கி டாபிக். சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். நீங்கள் காரை பார்க்கிங்கில் நிறுத்திட்டு வெளியில் போகும்போது 5 நிமிஷம் தானேன்னு சொல்லி சில பொருட்களை காருக்குள்ளே விட்டுட்டு போகிறீங்களா? பவர் பேங்க், வாட்டர் பாட்டில், லேப்டாப், பெர்ஃப்யூம் அல்லது மொபைல் ஃபோன். ஆனால் ஒன்றும் ஆகாது நம்ம நினச்சிருப்போம். ஆனால் நண்பர்களே, வெயிலில் நிறுத்தப்பட்ட காருக்குள்ளே என்ன நடக்குது தெரியுமா? வெளியில 36 டிகிரி செல்சியஸ்ல டெம்பரேச்சர் இருந்தாலும் காருக்குள்ள உள்ள வெப்பநிலை 60ல இருந்து 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு சின்ன ஓவன் மாதிரி மாறிடும். அந்த சூட்ல சில பொருட்கள் பழுதாகலாம், சில பொருட்கள் வெடிக்கலாம், சில பொருட்கள் நம்ம உடல்நலத்திற்கே ஆபத்தாக மாறலாம். அதனால தான் இன்னைக்கு உங்க கார்ல ஒரு போதும் வைக்க கூடாத ஒரு 7 முக்கியமான பொருட்களை பார்க்க போறோம். கடைசி வரை பாருங்க. கடைசியில சொல்ல போற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல பவர் பேங்க். இப்ப எல்லாருடைய பேக்லயும் ஒரு பவர் பேங்க் இருக்குது. காரை நிறுத்திட்டு சார்ஜ் பண்ணிக்கட்டும்னு நம்ம உள்ளே வச்சுட்டு போயிடுறோம். அது நல்ல ஐடியா இல்ல. பவர் பேங்க்குள்ள லித்தியம் பேட்டரி இருக்கும். அதிக வெப்பம் வந்தா பேட்டரி ரொம்ப சூடாகும். சில சமயம் வீங்கும், சில சமயம் சேல் இல்லாமலே போயிடும். மிக அரிதாக அது தீப்பத்துற அபாயம் கூட இருக்குது. ஸோ 2000 இருந்து 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பவர் பேங்கை நம்ம வாங்கி இந்த மாதிரி ஒரு வெயில்னால நம்ம அதை பழுதாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன செய்யணும்? பவர் பேங்கை எப்போதும் உங்களோட எடுத்துட்டு போயிடுங்க. பெர்ஃப்யூம். நிறைய பேர் கார்ல ஒரு நல்ல வாசனை வரணும்னு பெர்ஃப்யூம் பாட்டில டேஷ்போர்ட்ல வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்கும், ஆனா பாதுகாப்பா இல்ல. பெர்ஃப்யூம் பாட்டிலுக்குள்ள ஆல்கஹால் இருக்கும். வெயில்ல பாட்டிலுக்குள்ள அழுத்தம் அதிகமாகும். அதனால பாட்டில் லீக்கேஜ் அதிகமாகலாம். சில நேரத்துல உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, பெர்ஃப்யூம் டேஷ்போர்ட்ல சிந்துனா பிளாஸ்டிக் பினிஷை கூட சேதப்படுத்தலாம். அதனால டேஷ்போர்ட் மேல பெர்ஃப்யூம் வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை மாத்திக்கோங்க. வாட்டர் பாட்டில். இப்போ ஒரு கேள்வி, கார்ல எப்போதும் நீங்க வாட்டர் பாட்டில் வச்சிருப்பீங்களா? நானும் முன்னாடி அப்படிதான். ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பழக்கத்தையும் நான் மாத்திட்டேன். வெயில்ல நீண்ட நேரம் பிளாஸ்டிக் பாட்டில்ல தண்ணியோட நம்ம காருக்குள்ள வச்சிருந்தோம்னா அந்த வெப்பம் காரணமா அந்த தண்ணியோட தரம் பாதிக்கப்படலாம். சில நேரத்துல தெளிவான பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு சூரிய ஒளிய மேக்னிஃபையிங் கிளாஸா கூட அது மாத்துறதுக்கு தன்மை இருக்குது. அதனால வெப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். ஸோ நீண்ட நேரம் நீங்க கார்ல வாட்டர் பாட்டில் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது லேப்டாப். ஆபீஸ் போறவங்க நிறைய பேர் லேப்டாப் பேக்கை சீட்லயே வச்சுட்டு போயிடுறாங்க. 2 பெரிய பிரச்சனை. ஃபர்ஸ்ட் என்னன்னா, லேப்டாப் பேட்டரிக்கு அதிகமான ஹீட் பிடிக்காது. ரெண்டாவது, திருடர்கள் வெளியில இருந்து லேப்டாப் பேக்குன்னு தெரிஞ்சா கண்ணாடி உடைச்சிட்டு திருடுற சம்பவங்களும் நடக்குது. அதனால லேப்டாப்பை கார்ல வைக்கிறதுக்கு பதிலாக அவங்களோட எடுத்துட்டு போயிடுங்க. மெடிசின்ஸ். மருந்து பத்தி நிறைய பேருக்கும் தெரியாத விஷயம். பல டேப்லெட்ஸ், சிரப்பு, இன்சுலின், அப்புறம் மருந்துகள் குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல தான் அது பாதுகாப்பா இருக்கும். அதிக வெப்பம் வந்து அந்த மருந்தின் செயல்திறன் குறைஞ்சிரும். சில நேரம் அது வேற மாதிரி கூட ஒர்க் ஆகும். அதனால மெடிசின்ஸையும் கார்ல நிரந்தரமா வைக்காதீங்க. லைட்டர். இந்த ஐட்டம் ரொம்ப முக்கியம். சிகரெட் பிடிக்காதவங்க கூட இப்ப கார்ல லைட்டர் வச்சிருக்காங்க. லைட்டருக்குள்ள அழுத்தப்பட்ட கேஸ் இருக்கும். வெயில்ல அந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால ஆபத்து ஏற்பட வாய்ப்பு அதிகரிக்கும். அதனால லைட்டரை வெயில்ல நிறுத்தப்பட்ட காருக்குள்ள வைக்காதீங்க. மொபைல் போன். ஒரு அவசரத்துல நம்ம மொபைல் போனை கார் சீட்ல வச்சுட்டு மறந்து போயிடுறோம். ஆனா திரும்பி வந்து பார்த்தா அந்த போன் ரொம்ப சூடா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா டெம்பரேச்சர் தான். பேட்டரி லைஃப் குறையும், ஸ்கிரீனுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். சில டைம்ல டெம்பரேச்சர் டூ ஹைன்னு வார்னிங் கூட உங்க மொபைல் போன்ல வரும். அதனால எப்பவும் போனை கையில எடுத்து செல்லுங்க. கோடை காலத்துல காருக்குள்ள குழந்தைகள், செல்ல பிராணிகள் அல்லது வெப்பத்தால பாதிக்கப்படும் எந்த ஒரு உயிரையும் 5 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லி நினைச்சு தனியா விடாதீங்க. சிறிது நேரத்துல அந்த காரோட வெப்பநிலை ஆபத்தான அளவு கூட உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு பழக்கம் ஒரு பெரிய விபத்தை கூட தவிர்க்கிறதுக்கு உதவும். ஸோ நண்பர்களே, இந்த 7 பொருட்கள்ல எந்த பொருள் இப்போ உங்க கார்ல இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. மறந்துடாம சீதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென்